ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்கிறதுனால கேன்சர் வருமா அப்படிங்கறது ஒரு முக்கியமான டாபிக். நிறைய பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ரீசைக்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்க வாட்டர் பாட்டில்ல பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுல ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல எந்த நம்பருக்கு என்ன மீனிங், எந்த நம்பர் இருக்கிற பாட்டில் ரீயூஸ் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னைக்கு வீடியோஸ் அதை பத்தினதுதான், மறக்காம பாருங்க. சோ இதுல பெட் பாட்டில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்கிள் டைம் யூஸ் பண்ண வேண்டிய வாட்டர் பாட்டில். இப்ப வர்ற நம்ம ஒரு 10 ரூபீஸ்க்கு ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குறோம் அப்படின்னாலே அதுல பெட் பாட்டில் அப்படின்னு போட்டு ஒரு ட்ரையாங்கிள் நம்பர் 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெட் அப்படின்னா பாலிஎத்திலீன் தாலேட் அப்படின்ற அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு பி இருக்கு, அது சைலன்ஸ். இந்த பெட் அப்படின்றதுல இந்த தாலேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெமிக்கல். இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகுறதுனால லிவர் கேன்சர் வரலாம். ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைஞ்சு போகலாம் இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகிறப்போ. அதனாலதான் சொல்றாங்க இந்த மாதிரியான யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் சன்லைட்ல படுற மாதிரி ரொம்ப நேரம் காருக்குள்ள வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம இந்த சன்லைட் அதிகமா இதுல படுறப்போ இந்த தாலேட் மட்டும் இல்லாம டயாக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் கூட ரிலீஸ் ஆகுது. இது ஃபர்தரா கேன்சர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்குது. சோ இது பெட் அப்படிங்கிறது. இது பெட் பாட்டில்ஸ் எல்லாத்துலயுமே ரீசைக்கிள் நம்பர் 3 இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாத்துலயுமே இந்த பெட் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி நம்பர் 7 அப்படின்னா பாலிகார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பைஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்பினால்னு சொல்லுவாங்க, பைஃபினால்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு 2 விதமான ஹார்மோன்ஸ் இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன். இதுல இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது தான் பெண்மை தன்மைக்கான ஒரு ஹார்மோன் சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லியா இப்ப இருக்கிற குழந்தைங்க சீக்கிரமாவே வயசுக்கு வந்துடுறாங்க, பூப்படைதல். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பைஃபினால். இந்த பைஃபினால் உடம்புல அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சீக்கிரமா பியூபர்ட்டி அட்டென்ட் பண்றது, ரொம்ப வெயிட் போடுறது, அதுக்கப்புறம் பிரஸ்ட் கேன்சர் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பைஃபினால் தான் காரணம். சோ கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதுல பிபிஏ ஃப்ரீயா இருக்குதா அப்படிங்கறத பார்த்து நீங்க வாங்கணும். அதனாலதான் எல்லா வாட்டர் பாட்டில்ஸ்லயும் இப்பெல்லாம் பிபிஏ ஃப்ரீ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த பிஸ்பினால் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான கேடு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ரெட்ல நான் எழுதி இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் 3 and 7 இது ரெண்டுமே கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2 and 4 இது லோ டென்சிட்டி, இது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். இது எடுத்துக்கலாம். பிளஸ் 5 அப்படிங்கிற நம்பர் பாலிப்ரோபிலீன். இதெல்லாம் ஒரு தர பிளாஸ்டிக் வகைகள். இதை எடுத்துக்கும் போது பிளாஸ்டிக் துகள்கள் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இந்த மாதிரியான ஒரு ஹை ரேஞ்ச் பிளாஸ்டிக்ஸ்ல கூட ஒரு 1 hour 2 hours தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து செக் பண்ணும்போது மோர் தென் 10,000 ஸ்மால் பிளாஸ்டிக் துகள்கள் தண்ணியில இருக்கிறதெல்லாம் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ மேக்சிமம் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுவோம். வேற வழியே இல்லாம பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த 3, 7 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீயூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூடுமான மட்டும் வாட்டர் சேவ் பண்றதுக்கு காப்பர் பாட்டில் யூஸ் பண்ணுங்க. சமைக்கிறத மண்பானைகள்ல சமைக்கிறதெல்லாம் இதனாலதான் முன்னாடி ட்ரெடிஷனா இருந்திருக்கு. சோ இத நீங்களும் கம்ப்ளீட்டா பார்த்ததோட மட்டும் இல்லாம உங்களோட உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிளாஸ்டிக்கை எதுக்கு அவாய்ட் பண்றோம் அப்படிங்கறத உலக மக்கள் எல்லாருக்கும் பரப்புவோம். உங்களையும் பாத்துக்கோங்க, உங்களுடைய அன்பானவர்களையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.